நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறேன். தாகமா இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு பேரையும் ஆண்டவர் தாகம் தீர்த்து அனுப்ப போகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் மேல் ஆறுகளையும் ஊற்றுகிற தேவன் நம்முடைய தாகத்தை பார்க்கிறார், நம்முடைய வாஞ்சையை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஒரு விசை கூட ஒரு 2 நிமிஷம் ஜெபித்து பிதாவை நோக்கி நாம ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். அவர் தம்முடைய ஆவியானவரை நம் நடுவிலே அனுப்ப வேண்டும். முழு சபையிலையும் அவருடைய பிரசன்னம் காணப்பட வேண்டும். ஆசரிப்பு கூடாரத்தில் அவருடைய மகிமை இறங்கினது போல தேவாலயத்தை நிரப்பின அதே மகிமை, க்ளோரி, ஹல்லேலூயா, இன்றைக்கு நம்மையும் நிரப்பும்படியா எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ரிபல ஷகடதரியாந்தரோ, நல்லவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, பிதாவே, இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எங்களை நிரப்பும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவாராகப்பா. எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவாராக. கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் நடுவிலே இறங்கி வருவாராக. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே உலாவுவாராக. முழு சபையையும், சபையில வந்திருக்கிற விசுவாச பிள்ளைகள், ஊழியர்கள், ஊழியக்கார குடும்பங்கள், ஊழியத்தை செய்கிற விசுவாசிகள், நேசிக்கிறவர்கள், ஆமென், ஜெபிக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள் எல்லாரையும் உங்க மகிமையினால இப்பொழுது நிரப்புவீராக. ஹல்லேலூயா. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரோ, இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரோ, இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் இந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே.
அல்லேலூயா 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 பிதாவே அல்லேலூயா 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 ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே அன்பு செய்கின்றோம் ஆவியானவரே அல்லேலூயா ஆமென் ஆமென் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் நல்ல கரங்களை தட்டி உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பரிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் அல்லேலூயா அல்லேலூயா மகிமையா அல்லேலூயா ஸ்தோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா அப்பா அபிஷேகம் இறங்குவதாக அல்லேலூயா அல்லேலூயா நன்றி நல்ல கரங்களை தட்டி ஜீசஸ் glory பரலோக தேவனுக்கு மகிமையாய் இந்த கூடுகை மாறட்டும் பிதாவே பரிசுத்த ஆவியானவரை தாருங்க பரிசுத்த ஆவியின் நிறைவை தாருங்க ஆவியினாலும் வல்லமையினாலும் இன்றைக்கு எங்களை நிரப்புவீராக உம்மை வரவேற்கிறோம் அப்பா பிதாவே இயேசுவின் நாமத்தில் வரவேற்கிறோம் இயேசப்பா உம்மை வரவேற்கிறோம் ஐயா ஆவியானவரே உம்மை வரவேற்கிறோம் ஹalleluya ஹalleluya நன்றி உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு என்றும் வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடு வாசம் செய்யும் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்ய ஆமென் நல்ல கரங்களை தட்டி பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவோம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மகிமைப்படுத்துவோம் பரிசுத்த ஆவியானவர் நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம் Yes, hallelujah. சப்பானியை நடக்க பண்ணுகிறவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்புகிறவர் முடவர்களை நடக்க பண்ணுகிறவர் குருடர்களை பார்வையடைய பண்ணுகிறவர் உம்மை வரவேற்கிறோம் அப்பா நீங்க நடுவில் இருங்க
அபிஷேகிங்க, புது கிருபைகளை தாருங்க, வரங்கள் வல்லமைகளினால் எங்களை நிரப்புங்க, அலங்கரிங்க, அலங்கரியும் அப்பா, ஆசீர்வதிங்கப்பா. உங்க நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்து கொஞ்ச நேரத்துக்கு வசதி போல அமர்ந்து கொள்ளுவோம். நல்ல உங்களுக்கு ஏற்ற மாதிரி அமர்ந்து கொண்டு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க ரொம்ப கவனம் செலுத்தும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அப்படி எடுத்துக்கொள்ளலாம். தேவ செய்திக்கு நேரா வேக வேகமாய் கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16, 17 எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மத்தியில ஒரு பகுதியை முடிச்சுட்டு வந்துருந்தேன். இந்த அருமையான கூடுகையை ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக ஆயத்தப்படுத்தி இந்த ஊழியத்தை செய்யக்கூடிய பாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்தார். அதே போல இந்த வாய்ப்பை ஸ்தோத்திரம் அருமையான சபை பாஸ்டர் ஜெகதீஷ் அவர்கள் மூலமாக, அவருடைய குடும்பத்தின் மூலமாக கர்த்தர் எனக்கு இந்த பாக்கியத்தை தந்தார். இந்த இடத்துல நாங்கள் குடும்பமாய் வந்திருக்கிறோம். எங்களை நேசித்து அழைத்த அருமையான பாஸ்டர் அவருடைய குடும்பத்திற்கு மனதார நன்றியை செலுத்துகிறேன். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிப்பாராக, பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக, விசுவாச பிள்ளைகளை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த இடத்துல ஒரு வாசிக்கல அந்த வசனங்களை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16, 17. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் 33 வருஷம் மனுஷனாய் இந்த பூமியில வாழ்ந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையின் கடைசி 3.5 வருஷம் மிக மகிமையாயிருந்தது. ஆமென். அந்த 3.5 வருஷத்துல அவர் செய்த அற்புதம், அவர் செய்த அதிசயம் எல்லாம் ஒரு புக்கு போட்டு எழுத போனா உலகம் கொள்ளாதான், அவ்வளோ அதிசயம் செய்தார். ஹல்லேலூயா. அவர் இந்த அதிசயம் செய்ய காரணமே பிதாவானவர் ஒருவரை அவருக்குள் அனுப்பினார். அவர்தான் கர்த்தருடைய ஆவியானவர். நல்ல கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி நான் சொல்ல விரும்புகிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுவாரானால் நமக்கு நிச்சயம் தேவை, கண்டிப்பா தேவை. இன்னைக்கு நிறைய சபைகள் பார்த்தீங்கன்னா கிருபையை குறித்து அதிகமாய் பேசுகிற சபைகள் உண்டு, நல்லது. ஆசீர்வாதத்தை குறித்து அதிகமாய் ஆழமாய் ஆணித்தரமாய் பேசுகிற சபைகள் உண்டு, நல்லது. வருகை குறித்து அதிகமாய் பேசுகிற சபைகள் உண்டு, நல்லது. ஹல்லேலூயா. இப்படி நிறைய தலைப்புகளில் அதிகமாய் பிரசங்கிக்கிற சபைகளை நான் பார்த்திருக்கிறேன். நான் சொல்லுகிறேன், எல்லா உபதேசங்களும் எவ்வளவு தேவையோ அதை விட 10 மடங்கு ஆவியானவரை குறித்து அறிகிற அறிவு சபைக்கு ரொம்ப தேவை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து 30 வருஷம் சாதாரணமாய் வாழ்ந்தால், 3.5 வருஷம் அசாதாரணமாய் வாழ்ந்தார். 30 வருஷ வாழ்க்கையில அவருக்குள் பிதாவினால் அனுப்பப்பட்ட தேவ ஆவியானவர் இல்லை, சாதாரணமாய் வாழ்ந்தார். கடைசி அந்த 3.5 வருஷம் பிதாவினால் அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் இறங்கி வந்தார். அதுக்கு பிறகு அவருடைய பேச்சு மாறிச்சு, செயல் மாறிச்சு, வல்லமை வெளிப்பட்டது. ஆகையினால நான் சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுவாரானால் உங்களுக்கும் எனக்கும் இன்னும் அதிகமாய் தேவைப்படுவார். ஹல்லேலூயா. ஆகவே நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப தேவை. எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள இறங்கி வந்தாரோ,
அடுத்த கணமே பரிசுத்த ஆவியினால நடத்தப்பட்டார். அடுத்த அதிகாரத்துக்கு நீங்க திரும்பினால் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 அதுல 1 இருந்தே நீங்க வாசித்தீர்கள். ஆனால் அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அல்லேலூயா. அது முதல் கடைசி வரைக்கும் ஆவியானவர் அவரோடு கூட இருந்தார். அல்லேலூயா. ஆகையினால நான் மறுபடியும் உங்களுடைய இருதயத்தின் ஆழத்துல அதை பதிய வைக்க விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கே பரிசுத்த ஆவியானவர் தேவைப்படுவாரானால் நமக்கு இன்னும் அதிகமாய் தேவை. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே ஆவியானவரை அறிகிற அறிவுல நீங்க நிறைய வளரணும். அப்போஸ்தலருடைய நாட்கள்ல, சீசருடைய நாட்களில சபை பெந்தேகோஸ்தே சபையாக தொடங்கப்பட்டது. ஆமென். ஆவிக்குரிய சபையாக தொடங்கப்பட்டது. நீங்க நல்லா கவனித்தீர்களானால் அன்றைக்கு சபைக்குள்ளாக ஆவியின் நிறைவு இருந்துச்சு. இன்றைக்கு எல்லா சபைகளும் ரட்சிக்கப்படுங்க, ஞானஸ்நானம் எடுங்க, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, எங்க போயிடலாம்? சத்தமா சொல்லுங்க. பரலோகத்துக்கு போயிடலாம். ஆமா, கரெக்டு தானே? நான் சொல்லுகிற இந்த ரட்சிப்பு, இந்த ஞானஸ்நானம், இந்த அபிஷேகம் பரலோகத்துக்கு போக மட்டுமா தந்திருக்கு? அப்படின்னா தான் ஞானஸ்நானம் எடுத்த உடனே செத்து போயிருந்து அங்க போயிருக்கலாம், பிரச்சனை இல்லாம போயிருக்கலாம். இப்ப நமக்கு கொஞ்சம் டவுட், போவேனா போக மாட்டேனா, பரலோகம் கிடைக்குமா கிடைக்காதா, டவுட் இருக்க தானே செய்யுது. ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன், போவேனா போக மாட்டேனா, ஒரு கன்ஃபியூஷன். அதோட அன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கு இறந்திருந்தா நிச்சயம் போயிருப்போம். நான் சொல்லுகிறேன், ஞானஸ்நானம், ரட்சிப்பு, பரிசுத்தாவின் அபிஷேகம் பரலோகத்துக்கு போவுக்கு மாத்திரமல்ல, இந்த பூமியை பரலோகம் போல மாற்றும்படி பரலோகத்தின் தேவன் உங்கள் மேல அவருடைய அபிஷேகத்தை ஊற்றி இருக்கிறார். ஆமென். இந்த மொத்த ராஜ்யத்தையும் அந்த ராஜ்யத்தை போல மாற்றும்படி பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிறார். அன்றைக்கு இருந்த சபைகளில அவ்வளோ மகிமையான கிரியைகள் நடந்தது. ஒரே பிரசங்கம்தான், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அல்லேலூயா. ஒரே பிரசங்கம் தான், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு 5 பேரை வச்சு கூட்டம் நடத்தினாலும் 5 பேர் 5 வருஷத்திற்கு கொஞ்சமும் திருமண மாதிரியே இல்லை. அல்லேலூயா. நான் நடத்துகிற சபையில எனக்கு முன்னாடி அந்த சபையில ஒரு ஆள் இருக்கிறாரு, இன்னைக்கு இருக்கிறாரு. ஆமென். ஆமா, 18 வருஷத்துக்கு முன்னாடி அவரை எப்படி பார்த்துறனோ அதே போலதான் இன்னைக்கு இருக்கிறாரு. செய்தியில ஒரு மாற்றம் இல்லை. செய்தியை நம்ம கொடுக்கிறோம், வயிறு வலிக்க கொடுக்கிறோம், நெஞ்சு அடைக்க கொடுக்கிறோம், தொண்டை கட்டுற வரைக்கும் கொடுக்கிறோம். ஆனாலும் அந்த மனுஷன் விடிய விடிய மழை பெஞ்சாலும் ஓட்டங்கண்ணி முளைக்கவே செய்யாதான், அதை விட மோசமா இருக்கிறார். ஆனா பேதுரு எழும்பி 10 நிமிஷம் பிரசங்கம் பண்ணினார், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அதை உண்மையாய் நம்புகிறீர்கள்? இது பலத்தினால செய்யக்கூடிய ஊழியம் அல்ல. ஆமென். ஞானத்தினால, பராக்கிரமத்தினால, பணத்தினால செய்யப்படுகிற ஊழியம் அல்ல, இது ஆவியினால செய்யப்பட வேண்டிய ஊழியம். எத்தனை பேருக்கு புரியுது? விசுவாச பிள்ளைகள் தினந்தோறும் ஜெபிக்கிறீர்கள், நல்லது. தினந்தோறும் ஆவில நிரம்பணும். எத்தனை பேர் அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கிறீங்க? நிறைய வீடுகளில் அது குறைவுதான். ஆராதனை அபிஷேகத்துல நிரம்பி ஜெபிக்கிறது கிடையாது. பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளணும். ஆனா ஆராதனை அபிஷேகத்துல நிரம்புகிறது கிடையாது. ஆமா, ஆராதனையில கொஞ்சம் கொஞ்சமா நித்திரைக்குள்ள போவாங்க, செய்தி வேளையில முழு நித்திரை வந்துடும். அந்த மாதிரி தான் ஆராதனை ஆரம்பிக்கிறது, ஆராதனை முடிகிறது. எதற்காக ஆவில நிரம்பணும்? நான் சொல்லுகிறேன், அதாவது ஒரு மீன் அப்படின்னா அது உயிர் வாழணும்னா, உயிரோடு இருக்கணும் அப்படின்னா அது எங்க தான் இருக்கணும்? தண்ணியில இருக்கணும், இல்லைன்னா கடல்ல இருக்கணும். ரெண்டும் ஒண்ணுதான், தண்ணியில இருக்கணும். அதை மீனை உயிரோடு பிடிச்சு கொண்டு நம்ம வீட்டு ஏசி ரூமுக்குள்ள வச்சா கடலை விட சூப்பர் தானே? ஆஹா, மீன் தண்ணியில தான் இருக்கணும். தண்ணியில இருந்தா மாத்திரமே அதுக்கு வாழ்வு, அதுக்கு ஜீவன். ஒரு செடியோ ஒரு கொடியோ
தரையில இருந்து பிடுங்கி நம்ம வீட்டுக்குள்ள நடு ஹாலுக்குள்ள வச்சு என்ன செய்யாது, வளராது. ஹல்லேலூயா. அப்போ மீனுன்னா தண்ணில தான் இருக்கணும், செடினா தரையில தான், மண்ணோடு ஒரு ஐக்கியம் இருக்கணும். ஹல்லேலூயா. அதே போலதான் ஆவிக்குரிய சபை, ஆவிக்குரியவர்கள் யாரோட தான் இருக்கணும்? ஆவியானவரோடு இருக்கணும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கணும். எத்தனை பேர் இருப்பீங்க? ஆமா, பரிசுத்த ஆவியானவரோடு இருக்கணும் ஆவிக்குரிய சபை. ஆவியில நிரம்பி சில ஊழியக்காரர்கள் பல வாரங்கள் ஆச்சு. ஆனா மைக்க பிடிச்சா நிரப்புங்க நிரப்புங்க எங்க நிரம்புறது? இங்க நிரம்பி இருந்தா தானே இங்க இருந்து அங்க பாயும். சங்கீதக்காரன் சொல்லுகிற என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நிரம்பி வழியணும்? பாத்திரம் நிரம்பி வழியணும். நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கோ ஒரு நாள் அபிஷேகத்தை பெற்றோம், இன்னைக்கும் இருக்கு, இருக்கும். அபிஷேகத்தினுடைய அளவெல்லாம் இருக்கு. கணுக்கால் அளவு சொல்லுங்க, முழங்கால் அளவு, இடுப்பளவு, நீந்தி நீந்தி மூழ்கக்கூடிய நீச்சலாள அனுபவம் எல்லாம் இருக்கிறது. ஆவிக்குரிய சபை, பெந்தேகோஸ்து சபை எங்கிட்ட நிக்குது அப்படின்னா கணுக்கால் அளவோட நிக்குது. நாங்க அபிஷேகம் பெற்று 10 வருஷம் ஆச்சு. என்னத்துக்கு? அல்லேலூயா. ஆவிக்குரிய மனுஷன் ஜீவன் உண்டாகணும், ஆவிக்குரிய மனுஷன் பலன் அடையணும், உள்ளான மனுஷன் வளரணும், ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய நாவுகள் பேசணும், ஆவிக்குரிய செவிகள் திறக்கப்படணும், ஆவிக்குரிய கால்கள் செயல்படணும். எல்லாமே ஆவியினால ஒரு ஜீவன் உள்ளான மனுஷனுக்குள்ளாய் வரணுமே. ஒரு மனுஷன் ஆவியில் அனலாய் இருப்பானால் அவன் கண்கள் ஆவிக்குரிய வண்ணமாய் திறக்கப்படும். ஹல்லேலூயா. ஆமா, அவனோடு ஒருவர் எப்போதுமே பேசிக் கொண்டிருப்பார். ஆவியானவர் இடைப்பட்டு கொண்டே இருப்பார். அப்போஸ்தலர்கள் எல்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆவியானவர் அங்க கொண்டு போவார், இங்க கொண்டு போவார், அங்க எல்லாம் அனுப்புவார். ஆவிக்குரிய பெந்தேகோஸ்து சபை, ஆதி சபையை நடத்தினது முழுக்க முழுக்க ஆவியானவர் நடத்தினார். இன்னைக்கு சபைகளுக்குள்ளாய் ஆவியானவருடைய குறைவு தான் இருக்கு. நல்ல ஜெபம் இருக்கு, உபவாசம் இருக்கு, கிருபை இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆவியானவருடைய குறைவு ரொம்ப இருக்கு. ஆவிக்குரிய வறட்சி அதிகமாய் இருக்கு. அந்த வறட்சி தான் இன்றைக்கு நம்மை விட்டு மாற போகிறது. எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. ஆவியானவர் மேல ரொம்ப தாகமாய் மாறணும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்க கவனிங்க, யோசேப்பினுடைய நாட்களில அந்த ராஜா எதை பார்த்து அந்த தேசத்துல யோசேப்பை உயர் அதிகாரியாய் மாற்றினான்? வாசிங்க, ஆதியாகமம் 41 அதிகாரம். ஆதியாகமம் 41 அதிகாரம், அதுல 38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனைப் போல வேறொருவன் உண்டோ என்றான். ஹல்லேலூயா. பார்வோன் எதை பார்த்தான்? தேவாவியை பார்த்தான். புறஜாதியான ராஜா ஒரு ஆளை ஊழியத்துக்கு கூப்பிட்டாலும் என்னதான் பார்க்கணும்? ஆவியானவருடைய நிறைவு இருக்கிறதா? ஹல்லேலூயா. அது ரொம்ப முக்கியம். ஆவியானுடைய அபிஷேகமும் நிறைவும் இல்லைன்னா எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணினாலும் ஒரு காதுல கேட்போம், இன்னொரு காதுல போயிரும். இப்போ பார்வோன் ராஜா தன்னுடைய ராஜ்யத்துல எதை பார்த்துதான் யோசேப்பை ஒரு உயர் அதிகாரியாய் தனக்கு அடுத்த ஸ்தானத்துல அவனை உட்கார வைத்தான் என்றால் அதுக்கு ஒரே ஒரு காரணம்தான். அவனுக்குள் ஒரு தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறதை அன்றைக்கே அவன் கண்டான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? யோசேப்பினுடைய தகப்பன் யாக்கோபு கூட அந்த கண்கள் இல்ல, உடன் பிறந்த சகோதரர்களுக்கு அந்த கண்கள் இல்ல. இவனுக்குள் தேவ ஆவியானவர் இருக்கிறார் அப்படின்னுட்டு எவனோ ஒருத்தன் புறஜாதியான ஒரு மனுஷன் அவன் யோசேப்புக்குள்ளாய் ஒரு தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார், இவனிடத்துல தேசத்தையே கொடுத்தா தேசம் அடுத்த தலைமுறை வரைக்கும் நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், தேவனும் அதை தான் பார்க்கிறார். 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 தேவனும் அதை தான் பார்க்கிறார்
தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, அன்றைக்கு இருந்த எகிப்து தேசம் தேவ ஆவியானவர் யோசேப்புக்குள்ளா இருக்கிறதை பார்வோன் கண்ட மாத்திரத்துல அவனை உயர்த்துகிறான், ராஜவஸ்திரத்தை கொடுக்கிறான், ரதத்தை கொடுக்கிறான், எல்லாவற்றிற்கும் மேலாக முத்திரை மோதிரத்தை கொடுக்கிறான். அல்லேலூயா. எண்ணி உன்னுடைய வார்த்தை இல்லாம யாரும் அசையக்கூடாது அப்படிங்கிற எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரம் வரைக்கும் ஒன்று கொடுக்கிறான். ஆனா ஒரு நாள் யாத்திராகமம் 1:8 நம்ம வாசிக்கிறோம், என்ன நடக்கிறதுண்டா? யாத்திராகமம் 1 அல்லேலூயா. யார் வந்தா? யோசேப்பை அறியாத, அப்படி சொல்லக்கு பதிலா தேவனுடைய ஆவியானவரை அறியாத என்ன ஒரு ராஜா எகிப்தில வந்தா. என்ன நடந்தது? என்ன நடந்தது? எகிப்து நாசமா போச்சு. அல்லேலூயா. போச்சுதா இல்லையா? என்னைக்கு தேவ ஆவியை அறிகிற அறிவு எகிப்தில இருந்ததோ எகிப்து வளர்ந்தது, ஆசீர்வதிக்கப்பட்டது, செழிப்பாச்சு. அந்த எகிப்தில சுற்றி இருக்கிற எல்லா தேசத்திலையும் இருந்து ஜனங்கள் வந்து எகிப்தில ஆகாரத்திற்காய் கையேந்தி நிற்கக்கூடிய நிலை உண்டாயிற்று. காரணம், ஒருவரை அறிகிற அறிவு. எத்தனை பேருக்கு புரியுது? ஆனா அந்த அறிவு என்னைக்கு செத்து போச்சோ அதுக்கு பிறகு இருந்த எல்லாமே எகிப்து தேசம் இழந்தது. எகிப்து ராஜாவினுடைய ஊழியக்காரனை சொல்லுகிறான், எகிப்து அழிகிறது உனக்கு தெரியலையா? அந்த ஜனங்களை போக விடுங்க. முதல்ல விட்டிருக்கலாம். தேவனை அறிகிற அறிவு இல்ல, தேவ ஆவியானவரை அறிகிற அறிவு இல்ல. நான் சொல்லுகிறேன், அவர் வந்தால் வறட்சிகள் மாறும், அவர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒவ்வொரு நாளும் ஆவியில நிரம்பி இருங்க. ஆவியானவரை அறிகிற அறிவு உங்களுக்குள்ளாய் பெருகுவதாக. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம், அதுல 61 வாசிப்போம். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பழைய ஏற்பாட்டு சபையை காட்டிலும் புதிய ஏற்பாட்டு சபையாராகிய நாம் ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாம் விசேஷித்தவர்கள். காரணம், அன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் எல்லாருக்கும் கிடையாது. ஒரு ராஜாவுக்குள்ளா இருப்பார், ஒரு 4 தீர்க்கதரிசிகளுக்குள்ளா இருப்பார், அவ்வளவுதான். முழு தேசத்திலேயே ஒரு சிலருக்கு தான் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம், கர்த்தருடைய ஆவியானவருடைய அபிஷேகம். அதுவும் நம்மள்ட்ட இருக்கிற மாதிரி 24/7 வரைக்கும் இருக்க மாட்டார். 24 மணி நேரமும் நம்மளோடு கூட ஆவியானவர் இருக்கிறார். அங்கே அப்படி இருக்க மாட்டார். வருவார், தீர்க்கதரிசியை பயன்படுத்துவார், அவனுடைய நாவில இருந்து தீர்க்க தரிசனத்தை உரைப்பார், அப்படியே போயிடுவார். அதை தான் நம்ம சிம்சோனுடைய வரலாறுல நம்ம வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. சிம்சோனுக்குள்ள வருவார், அவன் உடனே பலன் கொண்டு எழும்புவான், 1000 பெலிஸ்தர்களை நிர்மலமாக்குவான். அவரும் போயிடுவாரு, இவனும் போயிடுவான். இப்படிதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்தது. புதிய ஏற்பாட்டில் அப்படி இல்லை. அவர் என்றைக்கு வந்தாரோ கடைசி வரைக்கும் அவர் நம்மோடு இருப்பார். அதை இந்த சபையினுடைய போதகருக்கோ மூப்பர்களுக்கோ சில விசுவாசிகளுக்கோ மாத்திரமல்ல, இந்த சபையில இருக்கிற பாஸ்டர் முதல் அடித்தட்டு மக்கள் மேலே வரையிலும் கர்த்தருடைய ஆவியானவர் நிரந்தரமாய் வாழ விரும்புகிறார். எத்தனை பேர் இடம் கொடுப்பீர்கள்? ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நிரந்தரமாய் உங்களுக்குள்ளாய் இருக்க விரும்புகிறார். நான் சொல்லுகிறேன், நாம பாக்கியவான்கள். நம்ம ஊர் ஸ்லாங்ல சொல்ல போனா நாம கொடுத்து வச்சவிய. ஆமென். நீங்க எல்லாரும் கொடுத்து வச்சவிய. உங்களுக்கு வீடு இருக்கிறதோ இல்லையோ, நான் சொல்லுகிறேன், ஆசி இருக்கிறவர்களை காட்டிலும், ஐஸ்வர்யம் இருக்கிறவர்களை காட்டிலும், படித்தவர்களை காட்டிலும், பதவியில இருக்கிறவர்களை காட்டிலும், பதவியை வச்சிருக்கிறவங்களை காட்டிலும், பணம் வச்சிருக்கிறவங்களை காட்டிலும், ஆஸ்தி வைத்திருக்கிறவர்களை காட்டிலும், நான் சொல்லுகிறேன், அபிஷேகம் வைத்திருக்கிறவர்களே மேன்மைக்குரியவர்கள், பாக்கியத்திற்குரியவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அபிஷேகத்தினுடைய வேல்யூ
புதிய ஏற்பாடு சபைக்கு சுத்தமா இல்லாம போன காரணத்தினால சபை கஷ்டப்படுகிறது, சபை பிள்ளைகள் கஷ்டப்படுகிறார்கள். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆவியானவரை அறிந்து கொள்ள போறீங்க, ஆவியானவரை பெற்றுக்கொள்ள போறீங்க. ஏற்கனவே பெற்றவர்கள் ஆவியானவருடைய அபிஷேகத்துல நிரம்பி வழிய போறீங்க. இனி கட்டுகள் இல்லை, பலகீனத்தின் கட்டுகள் இல்லை, உபத்திரவத்தின் கட்டுகள் இல்லை, வியாதியின் கட்டுகள் இல்லை, பிசாசின் கட்டுகள் இல்லை. மொத்த கட்டுகளையும் தேவனுடைய ஆவியானவர் முழுவதுமாய் உடைத்து போடுவார். எத்தனை பேர் நம்புறீங்க? முழுவதும் உடைய போகிறது. க்ளோரி, ஹல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இன்னும் தாகமா நீங்க இருப்பீர்கள், ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் 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 தாகமாய். ஹல்லேலூயா. ஆவியானவரை அறிந்து கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும், அறிந்து கொள்ளணும், பெற்றுக்கொள்ளணும். இன்னும் 1 மணி நேரத்துல இந்த மீட்டிங்கை நம்ம முடிக்க போகிறோம். 1 மணி நேரம் தான். உங்களை ஒரு மனதோடு வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு வார்த்தையும் கூர்ந்து கவனிங்க. இதுல ஜீவன் இருக்கிறது, இதுல வல்லமை இருக்கிறது என்று நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. அது என்ன ஒளி? ஆமென். என்ன ஒளி? என்ன ஒளியை அனுப்புகிறார்? பரிசுத்த ஆவியானவர் ஒளிக்கு ஒப்புமையாய் இருக்கிறார், புறாவுக்கு ஒப்புமையாய் இருக்கிறார், அக்கினிக்கு ஒப்புமையாய் இருக்கிறார், ஜலத்துக்கு ஒப்புமையாய் இருக்கிறார், காற்றுக்கு ஒப்புமையா இருக்கிறார். எப்படி நிறைய சொல்லலாம். அல்லேலூயா. இப்ப ஆண்டவர் குறிப்பிட்ட ஒரு மனுஷனை பார்த்து சொல்லுகிற, எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஹல்லேலூயா. உங்க ஒளி வந்தது. நான் சொல்லுகிறேன், இந்த பூமியில அசுத்தாவிக்கும் ஒரே ஒரு சரீரம் தான் தேவை, பரிசுத்தாவியானவருக்கும் ஒரு சரீரம் தான் தேவை. இந்த சரீரத்திற்குள் பரிசுத்தாவி இருந்தா அசுத்தாவி வருவதே இல்லை. நம்புறீங்களா? இந்த சரீரத்திற்குள் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தா அசுத்தாவிகள் வராது. இந்த சரீரத்திற்குள் பரிசுத்தாவியானவர் இல்லைன்னா அசுத்தாவி நீங்க கூப்பிடாட்டா கூட வரும், நீங்க அழைக்காட்டா கூட அலையா விருந்தாலியா வருவான். அவனுக்கு வேற வேலை என்ன? ஆனா அசுத்தாவிக்கு இந்த சரீரத்தை நான் ஒப்பு கொடுப்பேன், ஆனால் என் வாழ்க்கை முடிஞ்சு பரிசுத்தாவியானவருக்கு என் சரீரத்தை ஒப்பு கொடுப்பேன், ஆனால் அவர் என்னை பிரகாசிக்க பண்ணுவார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல உதித்தது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. நீங்க எழும்புவீர்கள். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகத்தை பெற்ற உடனே பிசாசு ரொம்ப சந்தோஷப்பட்டான். ஒரு இயேசுவை கொண்டாச்சு, தேவ ராஜ்யத்தை உடைச்சிட்டோம், ஊழியம் முடிஞ்சு இனி எல்லாம் நம்ம ராஜ்யம்தான் அப்படின்னு நினைச்சான். ஆனா 10 நாள் ஆகல. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்து பரமேறி போய் 10 நாள் ஆகல. அடுத்த ஒரு நியூஸ் வருது, ஏதோ மேல் வீட்டு அறையில 120 தீர்க்கதரிசிகள் கூடியிருந்தார்கள். அத்தனை பேர் மேலேயும் ஒரு ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். அது கர்த்தருடைய ஆவியானவர், அது பரிசுத்த ஆவியானவர். அவன் என்ன தெரியுமா நினைச்சான்? இதுல என்ன, அன்னைக்கு சிம்சோனுக்குள்ள இருந்தார், இதனால என்ன? நான் சொல்லுகிறேன், சிம்சோனுக்குள்ளா இருந்ததை காட்டிலும் உங்களுக்குள்ளா இருக்கிறவர் இன்னும் அதிக பலம் உள்ளவராய் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமா. சிம்சோனுக்குள்ளா இருந்தவரை காட்டிலும், இருந்த ஆவியானவரை காட்டிலும் நமக்குள்ளா இன்னும் அதிக பலத்தோடு இறங்கி வந்திருக்கிறார். அவனுக்கு புரியல, இதனால என்ன? ஆனா அடுத்த சில மணி நேரத்துல பயந்து ஒளித்து கொண்டிருந்த சீசர்கள் வெளியே தன்னை காட்டினார்கள், தைரியமாய் நின்றார்கள், இயேசுவை பிரசங்கித்தார்கள், இயேசுவை பிரசங்கித்தார்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்து பிரசங்கம் பண்ணினார்கள், 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அடுத்து பிரசங்கம் பண்ணினார்கள், திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். நான் சொல்லுகிறேன், அருமையான இயேசு கிறிஸ்து பிரசங்கித்த பிரசங்கத்துல கூட இவ்வளவு எண்ணிக்கைக்குள்ளாக ஜனங்கள் ரட்சிக்கப்படல. ஆனா சீசர்கள் எழும்பி ஆமென் ராஜ்யத்தை பிரசங்கிக்கும் போது ஆயிரமான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபையில சேர்க்கப்பட்டார்கள். சபை உருவானது. ஹல்லேலூயா.
அதுக்கு பிறகுதான் பிசாசுக்கு ஒரு நடுக்கம். ஏண்டா இயேசுவை கொன்னோம், ஏண்டா சிலுவையில் அறைஞ்சோம், ஏண்டா அவர் மரித்தார் இந்த ஜனங்களுக்காக. அவர் இதெல்லாம் செய்யாட்டா இந்த பாக்கியம் எல்லாம் நமக்கு வந்திருக்காது. அதோடு நின்னா பாருங்க, யூதர்களுக்காக வந்தார், அவருடைய ஜனத்திற்காய் வந்தார். அந்த ரட்சிப்பு உலகத்திற்காய் மாறினது, நமக்குரியதாய் மாறிற்று, உங்களுக்குரியதாய் மாறிற்று. சந்தோஷப்படுகிறவர்கள் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. எனக்குரியதாய் மாறிற்று அந்த ரட்சிப்பு, அந்த அபிஷேகம் எனக்குரியதாய் மாறிற்று, அந்த பரலோகம் எனக்குரியதாய் மாறிற்று. ஹல்லேலூயா. உண்மைதானே? ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல உதித்தது. ஆமென். 2வது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் உன்மேல கர்த்தர் உதிப்பார், உன்மேல காணப்படும். அதனால என்ன நடக்கும் அப்படின்னா, 3வது வசனம், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்களும் நடந்து வருவார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஊழியம் சும்மா வளராது. ஹல்லேலூயா. ஒருவர் இருக்கணும், பரிசுத்த ஆவி இருக்கணும். பரிசுத்த ஆவியில ஊழியக்காரர்கள் நிரம்பி இருக்கணும். விசுவாச பிள்ளைகள் பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்கணும். நான் சொல்லுகிற 1 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா, 2 மணி நேரம் ஜெபிக்கிறீங்களா, 1 hour ஆகில அந்நிய பாஷை பேசி ஆவில நிரம்பும்படியாக நீங்க உங்களை விட்டு கொடுங்க ஆவியானவருக்கு. உங்க பாத்திரம் தினந்தோறும் பரலோகத்தின் தேவ ஆவியானவர், ஆமென், உங்களுக்குள்ளாய் தண்ணியாக ஊற்றப்படும்படியாய், அக்கினியாய் ஊற்றப்படும்படியாய், வெளிச்சமாய் ஊற்றப்படும்படியாய் நீங்க மிக தாகமாய் தேவனுடைய பாதத்துல வந்து அமர்ந்திருங்க. ஹல்லேலூயா. அதுக்கு பிறகு பாருங்க, வீட்டுல கட்டுகள் இருக்காது. எனக்கு ரொம்ப சங்கடம். ஒரு நாள் ஒரு ஊழியரை சந்தித்தேன். கால்கள் எல்லாம் புண்ணு, பயங்கர வேதனை. 1 நாள், 1 மாதம், 1 வருஷம் அல்ல, பல வருஷத்தின் கட்டுகள். நான் அப்போ அவர்கிட்ட கேட்டேன், என்ன, எதனால அப்படின்னு. ஒரு போராட்டம் அப்படின்னார். ஆண்டவரா கொடுக்கப்பட்ட முள் அப்படின்னா கூட எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது. ஆனா என்ன சொல்றாரு? போராட்டம். போராட்டத்தை யார் தான் கொண்டு வருவோம்? பிசாசு தான். அப்ப இன்னும் ஒரு ஊழியக்காரர்களுக்குள்ளாய் போராட்டம் இருக்குன்னா அவருக்குள்ள எவ்வளவுதான் அபிஷேகம் இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே போராட்டம் இருப்பதில்லை, அங்கே விடுதலை மட்டுமே இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருக்குள்ள அறிவு இல்லை. நான் சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ரொம்ப பயப்படுங்க. அவருக்கு பயந்தவர்களிடத்துல ரகசியம் இருக்கான். நீங்க பயப்பட பயப்பட தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியம் உங்களுக்கு வெளிப்படும். இன்னைக்கும் இந்த இந்தியா தேசம் நம்முடைய தேசம்தான். ஆனா ராஜரீக ரகசியம் நமக்கு தெரியாது, இராணுவ ரகசியம் தெரியாது. ரகசியமாகவே வைத்திருப்பார்கள். பரலோகம் ஒரு நாளும் ரகசியத்தை வெளியிடாமல் வைக்கிறவர் அல்ல. பரலோகம் அபிஷேகத்தின் நிறைவுள்ளவர்களிடத்துல வந்து பேசும். ஹல்லேலூயா. ஆமா, ஒரு சாமுவேலோடு கூட தேவன் இறங்கி வந்து பேசினார். தேவ சித்தத்தை குறித்து பேசினார். தேவனுக்கு ரொம்ப பயந்துருங்க, தேவனுக்கு ரொம்ப பிரியமா இருங்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. 3ஐ வாசித்தால், உன் வெளிச்சத்தின் இடத்திற்கு ஜாதிகளும், உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அல்லேலூயா. ஒரு அபிஷேகத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது, அது இழுக்கிற வல்லமை. ஆமென். இழுக்கிற வல்லமை. நல்லா பிரசங்கித்த உடனே சபையில் ஆட்கள் வந்துடாது. அல்லேலூயா. அற்புதம் நடந்தாலும் ஜனங்கள் வரமாட்டார்கள். 10 குஷ்டரோகி விடுதலை ஆனார்கள். எத்தனை பேர் தான் வந்தாங்க? அதே நிலைமை தான். 10க்கே 1ன்னா 1க்கு இருக்கதும் போயிடும். நம்மளிடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? இந்த சபைக்கு ராஜாக்கள் நடந்து வர போகிறார்கள்.
உங்களிடமாய் ராஜாக்கள் நடந்து வர போகிறார்கள். இந்த அபிஷேகம் சாதாரணமானதல்ல, ராஜாக்களை இழுத்து கொண்டு வரக்கூடிய அபிஷேகம். இதை சரியாய் புரிந்து கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆமென் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை அபிஷேகிங்க, காலைதோறும் உங்களுடைய கிருபை புதிதாய் இருக்கிறது, அந்த புதிய கிருபை ஆவியானவரால எனக்குள்ளாய் வரட்டும், அபிஷேகத்தோடு எனக்குள்ளாய் வரட்டும், என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க என்று சொல்லி ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் நீங்க கேட்பீர்களானா உங்க பாத்திரம் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இருக்கும். அல்லேலூயா. நீங்க பெற்ற அபிஷேகம் கொஞ்சம் தான், அதுவும் இருக்கும் என்னதான் எனக்கு தெரியாது. ஆனா நீங்க பெற்றிருக்கிறது கொஞ்சம் தான், பெற வேண்டியது அதிகமா இருக்கிறது. நான் சொல்லுவேன், ஆண்டவரே கணுக்கால் அளவு வேண்டாம், முழங்கால் அளவு வேண்டாம், நதி அளவாய் அபிஷேகத்தை தாருங்க, கடல் அளவாய் அபிஷேகத்தை தாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ளாய் இருக்கிற அசுத்தாவி இயேசு கிறிஸ்து கேட்கிறார், உன் பேர் என்ன? நாங்க அநேகராய் இருக்கிறோம். ஒரு மனுஷனுக்குள்ளாய் ஆகினால நாங்க லேகியன். அப்போ சிலருடைய கணக்கு ஆயிரக்கணக்கில் பிசாசு இருந்திருக்கு. 3000 சொல்றாங்க, 5000 சொல்றாங்க, பல கணக்கு இருக்கு. நான் சொல்லுகிற ஒரு மனுஷனுக்குள்ளாய் 1000 அசுத்தாவி குடியிருக்க முடியுமே. ஆனால் ஒரு மனுஷனுக்குள்ள அபிஷேகம் எவ்வளவு இருக்க முடியும்? ஆகையினால் நான் சொல்லுகிறேன், கடல் அளவா எனக்கு தாருங்க. எத்தனை பேர் விரும்புறீங்க? கடல் அளவா எனக்கு அபிஷேகம் வேணும், நிறைய எனக்கு தரணும், நிரம்பி வழியட்டும், தினந்தோறும் நிரம்பி வழியட்டும். நீங்க இருக்கிற வீடு மகிமையால நிரம்பட்டும், உங்க வஸ்திரம் எல்லாம் மகிமையால நிரம்பட்டும். பவுலுடைய வஸ்திரம் வேற, உங்க வஸ்திரம் வேற எல்லாம் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் பாடு சகித்தார், பாடு அனுபவித்தார், தியாகமா இருந்தார், ஆகையினால் அவருடைய வஸ்திரத்துல ஒரு வல்லமை இருந்தது. வியாதிசர்கள் மேல சீசர்களுடைய வஸ்திரத்தை போட்டாங்க, சுகமாயிட்டாங்க. அவங்க நடந்து போனாங்க, நிழல் பட்டு சுகமாயிற்று, அப்படி எல்லாம் சொன்னாங்க. நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. யார் சொன்னது? எந்த பாத்திரம் நிரம்பி வழிகிறதோ அந்த பாத்திரம் ஊருக்கே பயனுள்ளதா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு குளம் நிரம்புகிறது, ஒரு வயல்வெளி ஒரு தோட்டத்தையே செழிப்பாக்குகிறது, தரிசு இடத்தையே செழிப்பாக்குகிறது. இதுதான் அதனுடைய ரகசியம். எத்தனை பேருக்கு புரியுது? நல்ல உள்ள வாங்கிக்கோங்க. உங்களை நம்பிதான் இந்தியாவுக்கு உங்களை நம்புகிறார் ஆண்டவர். இந்தியா தேசத்தின் ரட்சிப்புக்கு உங்களை நம்புகிறார். 144 கோடி வாழுகிற தேசத்துல கர்த்தர் உங்களை நம்புகிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களை அபிஷேகித்திருக்கிறார், உங்கள் மேல தரிசனத்தை வைக்கிறார். நீங்க எழும்பி பிரகாசிக்கும்படி ஜீவ அப்பமாகிய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களை நம்பி தேவ ராஜ்யம் இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? பாகாலின் சத்தம் இனி ஒலிப்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. பாகாலின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. பலவான்களை கட்டுகிறோம் இயேசுவின் நாமத்தினால். உங்களை தேவன் நம்புகிறார். உங்க மூலமாக தான் கர்த்தர் பேச போகிறார். உங்க மூலமா தான் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்க மூலமா தான் தீர்க்க தரிசனம் ஒலிக்க போகிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? உங்க அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்ல. உன் ஒளியின் இடத்துல ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்களும் நடந்து வருவார்கள். சுற்றிலும் உன் கண்களை ஏறெடுத்து பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. இந்த அபிஷேகம் சாதாரண அபிஷேகம் இல்லை. இன்றைக்கு நீங்க பெற போகிற அபிஷேகம், ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற அபிஷேகம், அது சாதாரணமானதே கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரியான அபிஷேகம் அது கிடையாது. அல்லேலூயா. எவ்வளவு தாகமா இருக்கிறீர்களோ அவ்வளவு தேவ மகிமை காண்பீர்கள். அல்லேலூயா. ஆமா. என்ன சொல்ல, ஒரு குடிகாரனுக்குள்ள ஒரு தாகம் இருக்கு, பார்த்திருக்கீங்களா?
காலையிலே எப்போ கடை திறக்கும், எப்போ கடை திறக்கும், பிள்ளைக்கு ஒண்ணு தேவை, அதெல்லாம் காதுலே வாங்க மாட்டான். மனைவிக்கு ஒண்ணு தேவை, எதிர்காலத்துக்கு ஒண்ணு தேவை. அவனுக்கு சம்பாதிக்கணும், எங்கேயாவது இருந்து எதையாவது தூக்கி விற்கணும், குடும்பத்துல பிரச்சனை பண்ணி பணத்தை வாங்கணும், போகணும், குடிக்கணும். சரீரம் கெடுகிறத பத்தி பிரச்சனை இல்லை, குடும்பம் அழிகிறத பத்தி பிரச்சனை இல்லை. குடிய கெடுக்கும், அது பிரச்சனை இல்லை. வெறித்தனமா இருப்பான். நான் சொல்லுகிறேன், ஆவியானவர் மேல அவ்வளோ வெறி வரட்டும். ஆவியானவரை சந்திக்கவும் அவரை பெற்றுக்கொள்ளவும் அவரால் நீங்க நிரம்பவும் காத்து கிடங்க. அல்லேலூயா. மணியை பார்த்து பார்த்து ஜெபிக்கிற இதெல்லாம் போகட்டும், அந்த அனுபவமே வேண்டாம். மணியே பார்க்க கூடாது, மகிமையை பாருங்க, பிரசன்னத்தை பாருங்க, அபிஷேகத்தின் நிறைவை பாருங்க. போதும், ஆவில ஒரு திருப்தி வரட்டும், அதுக்கு பிறகு எழும்பி போங்க. பிசாசுகளும் உங்களை பார்த்து நடுங்கும். நல்ல ஆவிக்குரியவர்களை பரலோகம் தேடி கொண்டிருக்கிறது. ஊழியம் செய்க நிறைய பேர் இருக்காங்க, பிரசங்கம் பண்ணக்கு நிறைய பேர் இருக்காங்க. எங்க செய்தி எல்லாம் மீடியால வருது, நிறைய பேர் பார்த்துட்டு எம்மா பின்னாடி டிவி இருக்கு, ஸ்பீக்கர் இருக்கு, பெரிய சபை மாதிரி தெரியுது, பெரிய ஆட்களா இருப்பாங்க போல அப்படின்னா நிறைய ஃபோன் வரும். வாரத்துல 2-3 ஃபோன் வரும். பாஸ்டர், நான் உங்க சபைக்கு வரட்டுமா? வருகை குறித்து பேசுவோம், பரலோகத்தை குறித்து பேசுவோம், நரகத்தை குறித்து பேசுவோம். அல்லேலூயா. வாய்ப்பு கேட்டுட்டே அலையுது, வாய்ப்பு பரலோகம் தரும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு வாய்ப்பு வேணும்? நீங்க அபிஷேகத்துல இருந்தாலே யாருக்காக பயன்படுத்தணுமோ, எங்க பயன்படுத்தணுமோ, ஆவியானவர் உங்களை தூக்கிட்டு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. ராஜாக்களுக்கு கொண்டு போவார். நம்முடைய ஊழியத்தின் எல்கை நக்கநேரிய சுற்றிலும் அல்ல, ராதபுரம் தாலுகாவை சுற்றிலும் அல்ல. நம்முடைய ஊழியத்தின் எல்கை உலகத்தின் முடிவு எங்கே இருக்கிறதோ, உலகத்தின் எல்கை எங்கே இருக்கிறதோ அங்கே வரைக்கும் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அங்க வரைக்கும் நீங்க அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அவர் என்ன பார்க்கிறா? அபிஷேகம் என்ன இருக்கு, எவ்வளவு இருக்கு? வேஸ்டா போயிட்டா, சேதப்பட்டுட்டா, கெட்டு போச்சா, நாரிட்டா, அததான் ஆண்டவர் பார்க்கிறார். இந்த அபிஷேகத்தை சேதப்படுத்திடக்கூடாது. அபிஷேகம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. அல்லேலூயா. ஆமா, அபிஷேகம் கிடைக்கிறது ரொம்ப ஈஸி. பாதுகாக்கிறது தான் விஷயமே இருக்கு. ஆனா உங்களால முடியும். நீங்க கரு போல பாதுகாக்கணும். 10 மாசம் சுமந்து ஒரு கருவை சுமந்து பெற்றெடுப்பீர்கள். ஆனால் நான் சொல்லுகிறேன், இந்த பரிசுத்த ஆவியானவர் கருவை போட மேலானது, ரொம்ப மென்மையானவர். லேசில காயப்பட்டுருவார், லேசில துக்கப்பட்டுருவார், லேசில வருத்தப்பட்டுருவார். இவரை சந்தோஷப்படுத்திட்டீங்கன்னா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீர்கள். அவ்வளவுதான் விஷயம். அவர் சந்தோஷப்பட்டா நீங்களும் சந்தோஷப்படுவீர்கள். அவர் மகிமைப்பட்டா நீங்களும் மகிமைப்படுவீர்கள். க்ளோரி, ஹல்லேலூயா. இந்த ஆவியானவருக்கு முன்பதாக நிறைய பேருக்கு ஆவியானவரை குறித்து சில அறிவுகள் இருந்தாலும் வாஞ்சைகள் இல்லை. நாம் அப்படி மாறணுங்கிற வாஞ்சை இல்லை. வேதத்துல பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு அழகான அபிஷேக கூட்டத்தை தேவன் பாஸ்டர் மூலமா ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். என்ன இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறார். அன்னைக்கு இந்த மாதிரியான செய்தியே கிடையாது. தரிசனமே பெரிய அளவில் இல்லை, வேதம் பெரிய அளவில் இல்லை, எல்லாமே கொஞ்சம் தான் இருந்துச்சு. அதை அப்படி பிடிச்சுக்குவாங்க. ஹல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு என்ன கன்வென்ஷன், வருஷத்துக்கு 3 நாள் கன்வென்ஷன், ஸ்பெஷல் மீட்டிங், என்ன வீட்டுக்கு போனா டிவி ஆன் பண்ணா அங்க எங்கேயோ நடக்கிற கன்வென்ஷன்லாம் உங்க வீட்டுக்குள்ள ஓடுது. ஈஸியா நம்ம பார்க்கிறோம். நம்ம ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக கர்த்தர் எவ்வளவோ செய்கிறார். அன்னைக்கு அப்படி எல்லாம் இல்லை. ஆசரிப்பு கூடாரத்துல எப்பவாச்சும் ஒருக்கா வேதத்தை வாசிப்பாங்க, ஜனங்கள்லாம் கூடியிருப்பாங்க, எல்லாருடைய கரத்துலையும் வேதம் இல்லை. அன்னைக்கு போனாதான் ஏதோ ஒரு 4 வார்த்தை, அதுலயும் நம்மளை மாதிரி மறக்கிற 10 பேர் இருப்பாங்க. ஒரு வசனம் சொன்னா அடுத்த வசனம் மறந்துரும், அடுத்த வசனம் சொல்லும் போது அதுக்கடுத்த வசனம் மறந்துரும். ஆனா இன்னைக்கு கூடவே வச்சிருக்கோம், தலைக்கு மாட்டில் 1, செல்ஃபில் 1 அப்படின்ட்டு. அவ்வளோ வேதம் அழிஞ்சு கிடக்குது. ஆனா இன்னைக்கு இருக்கிற, அன்னைக்கு இருந்த தாகம் இன்னைக்கு இல்லை.
அன்னைக்கு இருந்த தாகம் இன்னைக்கு இருக்குமே, ஆனால் அன்னைக்கு இருந்த ஊழியத்தை விட இன்னைக்கு அதிக சிறப்போடு இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? ரொம்ப மேன்மையா இருக்கும். நாம பெரிய ஆண்டவர், நான் அடிக்கடி ஆண்டவர்கிட்ட ரொம்ப சங்கடப்படுவேன். ஆண்டவரே, என் ஊழியத்துல உங்களை எவ்வளவு சின்னதா நான் காட்டுறேன் பாருங்க, ஆனா நீங்க எவ்வளோ பெரியவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அவ்வளோ பெரிய ஆண்டவரை என் பிரசங்கத்தின் மூலமா, என் ஊழியத்தின் மூலமா ரொம்ப சின்னதா காட்டுறோமா இல்லையா? ஆனா அப்போஸ்தலர்கள் அவரை பெரிய தேவனை காட்டினாங்க. மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினார்கள். சப்பானிகள் நடக்க வைத்தார்கள். அதல்லவா ஊழியம், அதல்லவா ஊழியம். ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு போறதல்ல ஊழியம். குருவை போலவே சீசனும் மாறணும். இயேசுவை போல எல்லாரும் மாறணும். அவர் வேற, நான் வேற இல்ல, அவர் தான் நீங்கள். அல்லேலூயா. நீங்க தான் அவருடைய அவயமாய் இருக்கிறீர்கள். மாறணும். ஆவியானவருக்கு உள்ளாக பெற்றுக்கொள்ளுகிறது பெரிய விஷயம் இல்லை, அதை பாதுகாக்கிறதும் அதுல வளருகிறதும் தான் பெரிய விஷயம். வளர்ந்துட்டீங்கன்னா நான் சொல்லுகிற இந்த சபையில ஒவ்வொருவரும் பெனிகனா இருப்பீர்கள், ஒவ்வொருவரும் பாலியங்கி சோவா இருப்பீர்கள், ஒவ்வொருவரும் மோகன் சிலாசரசா இருப்பீர்கள். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய சபைகள், ஆவிக்குரியவர்கள் நிறைய பேர் தரித்திரத்திற்குள்ள இருக்கிறாங்க. உங்க அழைப்பு வேற. ஆமென். நிறைய பாடுபட்டுட்டே இருப்பாங்க, கஷ்டப்பட்டு இருப்பாங்க. உங்க அழைப்பு வேற, உங்க லக்கு வேற. உங்களை தேவன் தெரிந்து கொள்ளுதல் வேற. நீங்க எதுக்காக சூஸ் பண்ணப்பட்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துக்கு நீங்க கரெக்டா ஃபிட் ஆகாதது வரைக்கும் அவருடைய பரிபூரண ஆசீர்வாதத்தின் மகிமையை உங்களால பார்க்க முடியாது. நீங்க அழைக்கப்பட்டது எதற்கு? உலகத்தை கலக்குகிறவர்களாக. தேவன் உங்களை அபிஷேகிக்கிறார். ஆண்டவரே, நான் படிக்கல, படிப்பை உன்ட்ட யார் கேட்டது? ஆண்டவரே, எனக்கு திறமை இல்லை, திறமை யார் கேட்டது? ஆண்டவரே, எனக்கு ஒன்னும் தெரியாது. எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு யார் உன்னை ஏமாத்துனது? தேவையானது ஒன்றே. அல்லேலூயா. அவருடைய பாதத்துல இருக்கணும், அபிஷேகத்துல நிரம்பணும். அவர் வாயாய் மாற்றுவார், அவர் உங்களை கையா மாற்றுவார், அவருடைய காலாய் உங்களை மாற்றுவார், அவருடைய கையாய் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா. அவரை போலவே ஆவியில நீங்க வளர்ந்துட்டீங்கன்னா அவரை போல நீங்க பயன்படுவீர்கள். உங்க அழைப்பு வேற, உங்க தெரிந்து கொள்ளுதல் வேற. நீங்க புரியாம என்னதையோ ஒண்ணு செஞ்சுட்டு இருக்கிறீங்க. நீங்க ஆவியில நிரம்பி பாருங்க. ஒவ்வொரு நாளை ஆண்டவரே, தீர்க்க தரிசன வசனம் வேணும், தீர்க்க தரிசன வரம் வேணும், நிறைய பேர் வாஞ்சிக்கிறீங்க. வாஞ்சித்தா கதை நடக்காது. தேவ சமூகத்துல 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்நிய பாஷை பேசி, ஆவிலே அந்நிய பாஷைகளை பேசி, ஆவிலே நிரம்பி அனல் கொண்டு இருங்க. அவர் ஜீவனுள்ள ஆவியானவர். அவர் பேசாமலே இருக்க மாட்டார். நான் நிறைய முறை ஆவியில நிரம்பி வெளியே போய் சும்மா தான் வெளியே போவேன். ஆவியானவர் சொல்லுவா, அவன்கிட்ட இந்த காரியத்தை சொல்லு. அல்லேலூயா. சொல்லிடுவேன். அவன் கொஞ்ச நேரத்துக்கு முழிச்சிட்டே இருப்பான். எத்தனை பேருக்கு புரியுது? செயல்படுகிறவர். செயல்படாமல் போனதுக்கு காரணம் நாம அவர் மேல தாகமா இல்லை. நான் விரும்புகிறேன், இன்றைக்கு வந்திருக்கிற அத்தனை பேரும் எலியாக்கள் அல்ல, எலிசாக்களாய் மாறணும். எலிசாக்களாக அல்ல, இயேசு கிறிஸ்துவா மாறணும். அந்த வாஞ்சையோடு நான் உங்கள் மத்தியில நிற்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது? ஒவ்வொரு பேரும் இயேசுவாக சீசர்கள் மாறினார்கள். அவர் எப்படியோ அதை விட அதிகமாக இந்த இடத்துல வந்திருக்கிற உங்களை கர்த்தர் அப்படி மாற்ற விரும்புகிறார். எத்தனை பேர் மாற விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. நீங்க மாறுவீர்கள். படிப்பு தேவையில்லை, படிச்சிருந்தா சந்தோஷம், படிக்க வாய்ப்பு இருந்தா நல்லா படிங்க. தேவையானது ஒண்ணுதான், ஆவியின் நிறைவு, அபிஷேகத்தின் நிறைவு. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? எலியா வாழ்ந்த நாட்களில் அவனுக்கு ஒரு வேலைக்காரன் இருந்தான். என்ன பேரு? எலியா, எலிசா. நீங்களும் குழம்பி
என்னையும் குழப்பி நம்மளே படிக்காம இங்க வந்து கொஞ்சம் தெரிஞ்சதை வச்சு ஓட்டுறோம். சரி கவனிங்க, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா எலியா கூட ஒரு வேலைக்காரன் இருந்தான். அவன் பேரு எலிசா. இப்போ அவன் எலியாவையே பின்தொடர்ந்து போனான். அப்போ கேட்கிறான், உனக்கு என்ன தேவை? 2 ராஜாக்கள் 2:9. 2 ராஜாக்கள் 2:9. ம். ஹல்லேலூயா. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இதற்கு முன்னாடி உள்ள வசனங்கள்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இவன் எரிகோக்கு போறேன் நீ இரு அப்படி, நான் உம்மை விடுகிறதில்லை, பின்தொடர்ந்தே போனான். பெத்தேல் மட்டும் அனுப்புகிறா, நானும் வருவேன். கூடியிருந்த எல்லா தீர்க்கதரிசிகளும், இன்றைக்கு உன் எஜமானனை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போகிறார், உனக்கு தெரியுமா தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. அல்லேலூயா. இவன் அதுக்கு என்ன சொன்னா? வாய் மூடிட்டு இருங்க, எனக்கு எல்லாம் தெரியும். அல்லேலூயா. அல்லேலூயா. நிறைய பேர் எல்லாம் தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருப்பாங்க. அந்த தீர்க்கதரிசிகளுக்கும் இந்த எலிசாவுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் அப்படின்னா, எலிசாவுக்குள்ளாக எப்படியாகிலும் இவருக்குள்ளாக இருக்கிற ஆவியின் வரம் நம்ம ரெட்டிப்பா பெற்றுக்கொள்ளணும். எப்படியாகிலும் கர்த்தர் இவரை எடுத்துக்கொள்ள போகிறார். ஆகையினால இவர் மேல இருக்கிற அபிஷேகம் ரெண்டத்தனையாய் பெற்றுக்கொள்ளணும். அந்த விழிப்புணர்வு, அந்த வெளிப்பாடு, அந்த வாஞ்சை வேற யாருக்குள்ளாகவும் இல்லை. ஹல்லேலூயா. அல்லேலூயா. என்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அவருக்குள்ளாக இருந்த அதே ஆவியின் அபிஷேகம் சபை மேல இருக்கிறது. எத்தனை பேர் நம்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விரும்புறீங்க இயேசுவை போல நான் மாறணும், இயேசுவை போல நான் வாழணும், இயேசுவை போல நான் செயல்படணும்? தாகம் உள்ளவர்களுக்கு கிடைக்கும், வாஞ்சிக்கிறவர்களுக்கு கிடைக்கும். நீங்க இயேசுவாய் ஊழியத்தை நிறைவேற்றுவீர்கள். ஆமென். நான் ஒரு சின்ன கூட்டத்திற்கு ஊழியக்காரன் அல்ல, 144 கோடி ஜனங்களுக்கு கர்த்தர் என்னை ஊழியனாய் அபிஷேகித்திருக்கிறார். நீங்களும் அப்படிதான். ஹல்லேலூயா. வாஞ்சை. ஆண்டவர் என்ன கையை பிடிச்சு இழுக்க மாட்டார், கட்டாயப்படுத்த மாட்டார், வந்து கொட்ட மாட்டார், தனியா பேச மாட்டார். இன்னையோடு இதுக்கு பிறகு ஒரு நாள் இனி பேச போறதில்ல. நீங்க கேட்ட வசனத்தை நீங்க தான் பிடிச்சி, நான் உங்களை போல மாறணுமே. நீங்க மாறினாதான் தேசம் மாறும், நீங்க மாறினாதான் எழுப்புதல் வரும். எழுப்புதல் அமெரிக்கா, லண்டன், ஆஸ்திரேலியால இருந்து வராது. எழுப்புதல் இதோ இந்த சபையில இருந்து, இதோ உங்களுக்குள் இருந்து தான் வரும். எழுப்புதலுக்காக ஆயத்தமாகுங்க. நீங்களே எழுப்புதல், நீங்களே எழுப்புதல். உங்களை தேவன் நம்பி இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. எலிசா, உங்க மேல இருக்கிற அந்த ஆவியின் வரம் எனக்கு ரெட்டிப்பாய் வேணும். எத்தனை பேர் இன்றிலிருந்து கேட்க போறீங்க, பிதாவே உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மேல இருந்த அந்த ஆவியின் வரம், அந்த அபிஷேகம் 2 மடங்கு போதுமா? அது எத்தனை மடங்கு கேட்டாலும் பரலோகம் ஆயத்தமா இருக்கிறது. தாகம் உள்ளவர்களா இருந்த அபிஷேகத்தை தண்ணீரை ஊற்ற பரலோகம் ஆயத்தமா இருக்கிறது. நான் இன்றைக்கும் கேட்கிறேன், ஆண்டவரே கணுக்கால் அளவல்ல, முழங்கால் அளவல்ல, கடல் அளவாய் தாருங்க, கடல் அளவாய் தாருங்க. நான் ரொம்ப தாகமா இருக்கிறேன், நான் ரொம்ப லவ் பண்றேன், அந்த அபிஷேகத்தை நான் ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு நிறைய வேணும், சாதாரணமா வேண்டாம், நிறைய வேணும், நிறைய வேணும். ஹல்லேலூயா. உங்க நிழலுக்கு ஒரு வல்லமை இருக்கிறது, உங்க வஸ்திரத்திற்கு ஒரு வல்லமை இருக்கிறது, நீங்க பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. அதெல்லாம் எப்படி வரும், எப்பொழுது வெளிப்படும் என்றா, அபிஷேகத்துல நீங்க நிரம்பும் போது, நிரம்பி வாழும் போது அது சாத்தியம். நாயா ஓடுற அபிஷேகம் வேணும், ரெட்டந்தனையா வேணும், 2 மடங்கா வேணும். ஹல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் பைத்தியக்கார மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க.
எல்லா தீர்க்கதரிசிகளை ஏமாந்துட்டாங்க. எல்லாரும் இவனை போல ஓடி இருந்தா எல்லாருக்கும் அந்த கிருபை கிடைச்சிருக்கும். கிடைச்சிருக்குமா, கிடைச்சிருக்காதா? ஒருத்தனுக்காக பரலோகத்துல தேவனிடத்துல பட்சபாதமே இல்லை. இவன் பேதுரு, இவன் பவுல், இவன் மார்க்கு, அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரையும் ஒரே போலதான் தேவன் நேசிக்கிறார். நாம கூட நமக்கு இருக்கிற 2 பிள்ளைகளை ஒன்ன ரொம்ப நேசிப்போம், ஒன்ன நார்மலா நேசிப்போம். ஆனா பரலோகத்துல அந்த சேட்டையே கிடையாது. எல்லாரையும் ரொம்ப நேசிக்கிறார். உங்களுக்காக இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். உங்களுக்காக இயேசு ஜீவனையே கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக உங்க தாகம் எவ்வளோ? எல்லா தீர்க்கதரிசிகளும் இன்னைக்கு தலைவன் எடுத்துக்கொள்ளுவாரு, ஆண்டவன் உன்னை விட்டு பேருவார், எஜமான் எடுத்துக்கொள்ளுவார், அவ்வளவுதான், இனி நீ ஒத்த கட்டதான். எனக்கு தெரியும், சும்மா இருங்க. எல்லாருக்கும் பார்வை அவ்வளவுதான் இருந்து. நல்ல விஷயம் என்ன தெரியுமா? எலியாவே, நீர் போன பிறகு உங்க வீடு எனக்கு. இதெல்லாம் நிறைய பேருக்குள்ள இருக்கும். கிழமை எப்ப சாவுவான், கட்லி எப்ப ஃப்ரீ ஆகும். ஆமா, முப்பிதாக்களுடைய சொத்து அடைகிற தாகம் கூட அபிஷேகத்தை அடைகிற அதுல இல்லை. நான் சொல்லுகிறேன், ஆஸ்திகள், சொத்துகள், ஐஸ்வர்யங்கள், முத்துக்கள், வைரங்கள், தங்கம், வெள்ளியை காட்டிலும் அபிஷேகமே விலை மதிப்பற்றது. அபிஷேகமே விலை மதிப்பற்றது. அதை தான் கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அதுனா என்னதுன்னே நிறைய பேருக்கு தெரியல. அல்லேலூயா. அபிஷேகம்தான் எல்லாமே. அபிஷேகம்தான். இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகமே கிடையாதுன்னு சொல்லுகிற சபைகளும் உண்டு. கர்த்தர் உங்களை உட்கார வச்சு தெளிவா பேசி கொண்டு இருக்கிறார். நீங்க இன்னைக்கு மாறணும். அன்னைக்கு இருந்த யாருமே அதை விரும்பல. தீர்க்க தரிசனம் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒருத்தனுக்கு மட்டும்தான் அந்த தாகம் இருந்தது. எலியாவே, உங்க மேல இருக்கிற ஆவியின் வரம் 2 மடங்கு எனக்கு வேணும்பா, அது மட்டும் போதும். அவனுக்கே ரொம்ப ஆச்சரியம். எலிசா, நீங்க போன பிறகு உங்க சொத்தெல்லாம் எனக்கு வேணும், கேட்டிருந்தா கூட கொடுத்துருப்பார். அல்லேலூயா. ஆமா, நீங்க பயன்படுத்தின பொருட்கள் எல்லாம் வேணும், உங்க பேருக்கு இருக்கிற இடம் எல்லாம் எனக்கு வேணும், கேட்டிருந்தா கொடுத்துருப்பார். நான் சொல்லுகிறேன், சொத்துக்களை காட்டிலும் ஐஸ்வர்யத்தை காட்டிலும் அபிஷேகமே சிறந்தது, மேலானது. அதை தான் பரலோகம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. அதனுடைய அறிவு நமக்கு சுத்தமா இல்லாதபடினால ஏதோ ஒன்ன வாங்கி பாக்கெட்ல வச்சுட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஏதோ கிடைச்சது, பெந்தேகோஸ்து சபைக்கு போனோம், வேற எங்க போனிய, கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போனோம், ஆண்டவர் ஏதோ ஒன்ன ஊத்துன மாதிரி இருந்தாரு. சும்மா ஊத்துவாராமா, சும்மா கிடைக்குமா? அங்க இருந்து என்னெல்லாம் வந்ததோ அத்தனையும் விலை மதிப்பற்றது. அல்லேலூயா. சிறந்ததை ராஜ்யம் கொடுக்கும். அந்த சிறந்ததை தான் நீங்க பெற்றிருக்கிறீங்க. இதை தேவனுடைய பிள்ளைகள் கொஞ்சமாகிலும் புரிஞ்சு, ரொம்ப தாகம், உங்க தாகம் எவ்வளவோ அபிஷேக அளவும் அவ்வளோ. உலகத்துல திருப்தியாக வேண்டாம், அபிஷேகத்துல திருப்தியாகுங்க. இன்னும் 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 இன்னும். நிறைய பேருக்கு இன்னும் ஒரு வீடு, இன்னும் ஒரு சொத்து, இன்னும் ஒரு வாகனம், இன்னும் பணம், இன்னும் வேலை, இன்னும் பதவி, ஒரு இப்படியே தாகமா இருக்கிறாங்க. நான் சொல்லுகிறேன், இன்னும் ஆவியின் மேல், இன்னும் அபிஷேகத்தின் மேல் இன்னும் தாகமா இருந்தா இன்னைக்கு பாருங்க, உங்க மேல உங்க தாகத்தின் அளவு எவ்வளவோ அவ்வளோ அளவாக வானம் திறக்கப்பட போகிறது. வானம் திறக்கப்பட போகிறது. தேவ ஆவியானவர் புறாவை போல உங்க மேல இறங்கி வர போகிறார். அளவிட முடியாத அளவுக்கு கர்த்தர் ஊற்ற போகிறார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆணென்றும் இல்லை, பெண்ணென்றும் இல்லை, எல்லார் மேலையும் தேவ ஆவியானவர் வல்லமையா இறங்க போகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறீங்க? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியே எலியாவின் மேல இருந்த ஆவியின் வரும் எலிசா மேல இறங்கி வந்தது. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் உரைத்து கொண்டிருந்த அத்தனை பேரும் அவனிடத்துல வந்து அல்லேலூயா அவனை பணிந்து கொண்டார்கள். அல்லேலூயா. 2 ராஜாக்கள் 2:15 சொல்லுகிறது, எரிகோவில் பார்த்து கொண்டு நின்ற தீர்க்க தரிசிகளின் புத்திரர் அவனை கண்டவுடனே
எலியாவின் ஆவி எலிசாவின் மேல் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி அவனுக்கு எதிர்கொண்டு போய் தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள். ஹல்லேலூயா. Hallelujah. கனமும் மேன்மை எதனால வந்தது? ஒரு வேலைக்காரனுக்கு அபிஷேகத்தினால வந்தது. ஆவியின் வரங்களை அவன் பெற்றுக்கொண்டான். எல்லா தீர்க்கதரிசிகளும், இவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தவர்களும் இவனை வந்து பணிந்து கொண்டார்கள். அபிஷேகத்துக்கு அவ்வளோ மேன்மை இருக்கிறது. அபிஷேகத்துக்கு அவ்வளோ ஆசீர்வாதம். அதுக்கு பிறகு எலியாவை காட்டிலும் எலிசா அதிகமாய் பயன்பட்டான். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகள், அடுத்தபடியா நீங்க இந்த அபிஷேகத்தை குறித்ததான ஒரு அறிவு, இன்னும் ஒரு 2 வசனத்தை சொல்லி உங்களை ஆவிக்குள்ளாய் நான் நடத்த விரும்புகிறேன். பிரசங்கி 10:1. சரி, அதுல 2 வரி நமக்கு தேவை. என்ன அப்படின்னா, செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஹல்லேலூயா. செத்த ஈ. விலை மதிப்பற்ற இந்த அபிஷேகம் ஒரு செத்த கிரிய, ஒரு அசுத்த கிரிய கெட்டு போக பண்ணும். ஹல்லேலூயா. அபிஷேகம் பெற்றவர்கள் ஒரு பிரதிஷ்டையோட வாழணும். ஆமென். ஆமா, அபிஷேகத்தை பெறுகிறது ரொம்ப ஈஸி. நான் இன்னைக்கு ஒரு பாட்டு பாடி ஆண்டவரேன்னு சொன்னா ஊற்றுன்னு ஊற்றிட்டு அவரும் போயிடுவாரு, நானும் போயிடுவேன். அதை கருபோல பாதுகாக்கணும். அபிஷேகம் பெற்றவங்களுக்கும் பெறாதவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கு. வாழ்க்கையில அப்படி வாழணும். இயேசுவை போல வாழணும். அவரை போல மாறணும். அபிஷேகம் பெற்றாச்சு, கெட்ட வார்த்தை என்ன? அன்னைக்கு ஒரு சகோதரி சொல்றாங்க, ஊழியக்கார சகோதரி தான். அவங்க பிள்ளை ஒரு சின்ன பிரச்சனை. அப்போ அந்த குடும்பத்துல போய் எப்படியெல்லாம் கெட்ட வார்த்தை போடணுமோ போட்டு வந்துட்டாங்க. நான் சொல்லுகிறேன், நஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டாலும் அபிஷேகத்தை பாருங்க, தேவனுடைய முகத்தை பாருங்க. வேற ஆள் இல்லைன்னு உங்களை அபிஷேகம் பண்ணினார். கோடிகளை தள்ளி உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்ப நீங்க எவ்வளவு உண்மையா இருக்கணும். சண்டை போடுறதை நிறுத்துங்க. தேவையில்லாம கடுகடுன்னு பேசுறது நிப்பாட்டுங்க. வாயை திறந்தாலே அன்பா பேசுங்க. வாயை திறந்தாலே உண்மையை பேசுங்க. நிறைய பேருக்குள்ள எரிச்சல், நிறைய பேருக்குள்ள வஞ்சகம். ஒரு செத்தையே தைலக்காரனுடைய பரிமளத்தை நாரி கெட்டு போக பண்ணும். மதீனமாய் வாழக்கூடாது. பேசுகிறதுல அளவு, தரம், நடைகள், பார்வைகள், தேவையில்லாததை பார்க்க கூடாது. தேவையானது ஒன்றே. தேவையில்லாதல ஈடுபடக்கூடாது. தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். தேவையில்லாத பழக்க வழக்கம் வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தரோடு இருப்போம், தேவனோடு இருப்போம். நம்முடைய அன்புக்காக ஏங்குகிற ஒரு தேவன் உண்டானால் அவர்தான் அவர். அவர்தான் தேவன். நீங்க பேச, அவர் கேட்க, நீங்க அவளோடு சஞ்சரிக்கணும். எப்போதும் அவரோடு. பாவத்துக்கு இடமே கொடுக்காதுங்க. ஹல்லேலூயா. பாவமே வேண்டாம். பாவம் பாதாளத்திற்குரியது. ஒரு பழம் தானே, தின்னா தின்னுட்டு போட்டுமே, கிடையாது. எதெல்லாம் ஆண்டவர் விலக்கினாரோ அதுக்கெல்லாம் நீங்களும் விலகிருங்க. எத்தனை பேருக்கு புரியுது? அவர் செய்யென்று சொன்னதை செய்யாமல் இருந்தால் உங்களுக்கு ஐயோ. செய்யக்கூடாது என்று சொன்னதை நீங்க செய்தாலும் உங்களுக்கு ஐயோ. எச்சரிக்கையாயிருங்க. விலையேற பெற்ற அபிஷேகம் இது. 300 பணத்துக்கு வித்திருக்கலாமே என்று சொல்லுகிறான். அந்த தைலத்தை காட்டிலும் அதிக விலை மதிப்பற்ற தைலத்தை ஆண்டவர் உங்க சிரசின் மேல ஊற்றி இருக்கிறார், ஊற்ற போகிறார்.
கையை தட்டுன்னு அபிஷேகம் வந்துட்டு கொடுத்துருவார். அதுக்கு பிறகு கையை கட்டணும், வாயை கட்டணும், இருதயத்தை காக்கணும், கண்களை காக்கணும். தேவையில்லாத கேட்டுட்டு இருக்க கூடாது. நிறைய பழக்க தோஷம் தப்பு தப்பா இருக்கு. ஆகையினால உள்ளான மனுஷன்ல வளர்ச்சியே இல்லை. அல்லேலூயா. உள்ளான மனுஷனுக்குள்ள வளர்ச்சியே இல்லை. அபிஷேகம் பெற்றவர்களுக்கும் பெறாதவர்களுக்கும் வித்தியாசமே இல்லை. அப்படியே போகுது வாழ்க்கை. உங்க அபிஷேகம் தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு பரலோகம் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம். ராஜாக்கள் நடந்து வருவார்கள். வேற என்ன தேவை? அல்லேலூயா. மேன்மைக்குரிய அபிஷேகம். தினந்தோறும் அபிஷேகத்துல நிரம்புங்க, தினந்தோறும் நிரம்புங்க. ஆவியின் நிறைவுக்குள்ளாய் வாருங்க, பிரகாசிக்கிற அனுபவத்துல பாருங்க. நீங்க நடந்தாலே ஒரு வல்லமை வெளிப்பட்டு கொண்டிருக்கணும். நீங்க நிறைய வீடியோக்கள்ல பார்த்திருக்கலாம். கோட்டை கலத்து ஜனங்கள் மேல வீசுவாங்க ஊழியக்காரர்கள். அபிஷேகம் வந்து விழும், ஜனங்கள் விழுவார்கள். அல்லேலூயா. இதெல்லாம் நிறைய ஊழியக்காரர்களுக்கு புரியாது. நான் சொல்லுகிறேன், பாத்திரம் நிரம்பி வழிந்தால் இந்த வஸ்திரமெல்லாம் நனையும். குறிப்பிட்ட அளவு அபிஷேகம் உள்ள இருக்கும், குறிப்பிட்ட அளவுக்கு மேல வரக்கூடிய அபிஷேகம் வெளியே வரும். அல்லேலூயா. அது ஜனங்கள் மேல பாயும். நிரம்பி வழிகிறவர்களாய் நீங்க மாறிட்டீங்கன்னா உலகத்தை கலக்குகிறவர்களாய் பரலோகம் மாற்றும். அல்லேலூயா. ஆகையினால ஒரு செத்த கிரிய இதை குறித்து நிறைய சொல்ல வேண்டாம் என்று சொல்லி நான் நினைக்கிறேன். அல்லேலூயா. ஆவியில அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். அப்படிதான் சொல்லப்பட்டு இருக்கு. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணுமா? ஆவியில அனலா இருக்கணும். ஆவியில அனலா இல்லையா ஊழியம் செய்யாதுங்க. அந்த ஊழியம் யாருக்கு பிரயோஜனம்? பிரயோஜனமே படாது. எல்லாமே ஆவியில, பரிசுத்தாவில நிரம்பி இருங்க, பரிசுத்தாவில நிரம்பி இருங்க. பரலோகத்தின் தேவன் அப்படிப்பட்டவர்களை தேடிக் கொண்டிருக்கிறார். க்ளோரி, ஹalleluya. தேவனுக்கு மகிமை. அபிஷேகம் எனக்கு இல்லை. எத்தனை பேருக்கு அபிஷேகமே இதுவரைக்கும் இல்லை? சரி, எல்லாருக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. இப்ப அடுத்த பகுதிக்கு போவோம். அபிஷேகம் எனக்கு நிறைய வேணும். எத்தனை பேர் அந்த வாஞ்சையோடு இருக்கிறீர்கள்? இன்னைக்கு அபிஷேகம் நிறைய வேணும். நான் நிறைய வாங்கிட்டு போக வந்திருக்கிறேன். ஏற்கனவே கர்த்தர் பல வருஷத்துக்கு முன்பதாக எனக்கு கொடுத்தார். நான் இன்றைக்கு நிறைய பெற்றுக்கொள்ள போகிறேன். க்ளோரி, ஹalleluya. அபிஷேகம் இறங்க போகுது. அது ஓவர்ஃபுல் ஆக போகுது. இந்த அபிஷேகத்துக்கு முன்பதாக இனி கட்டுகள் இருப்பதில்லை. க்ளோரி, ஹalleluya. எல்லாரும் எழும்புங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஹalleluya. ரீஷா கதரா. ஹalleluya, ஹalleluya. எவ்வளவு முன்ன வரணுமோ வந்துருங்க. ஹalleluya. அபிஷேகம் விரும்புகிறவர்கள் ஆண்கள் அப்படியே முன்ன வரலாம். இது வேற ஒண்ணும் இல்ல, வேறு பிரிக்கக்குதான். தாகமுள்ள கூட்டம், தாகம் இல்லாத கூட்டம். அந்த கூட்டெல்லாம் கொஞ்சம் மாத்தி வச்சுக்கோங்க. க்ளோரி, ஹalleluya. தாகமுள்ள கூட்டம், தாகம் இல்லாத கூட்டம். எனக்கு நிறைய வேணும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதுங்க. ஹalleluya. ஹalleluya. நிறைய அபிஷேகம் வேணும், நிறைய அபிஷேகம் வேணும். நான் வாங்கி கொண்டு போக வந்திருக்கிறேன். நான் வாங்கி கொண்டு போக வந்திருக்கிறேன். ஹalleluya. இப்பவே வானம் திறக்கப்படுகிறது. வானத்தின் பலகணிகள் உங்களுக்காக திறக்கப்படுகிறது. ஹalleluya, ஹalleluya. நிறைய பேருடைய நாவில பரலோக அக்கினி இறங்குகிறது. எஸ், க்ளோரி. நல்லவரே,
மகிமை 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 மகிமை. இயேசுவின் நாமத்தில் தேவ மகிமை இறங்கி 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 முழு சபையும் ஒரு மகிமை நிரப்பட்டும். முழு சபையாரையும் மகிமை நிரப்பட்டும். மகிமை நிரப்பட்டும். ஓ டா கா டா ரா பா டா டா ரா ரீ பா கா டா டா ரா. ஹalleluya. நல்ல கரங்களை தட்டி இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் எங்க மேல ஆவியானவரே, அன்பினாவியானவரே, சின்ன பிள்ளைகள் மேல, பெரியவர்கள் மேல, புதியவர்கள் மேல இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நல்ல வாஞ்சையாய் கரங்களை தட்டி ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. இப்பொழுது ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. அபிஷேகம் இறங்கட்டும். எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் வேளையிலே. எல்லா தேவ பிள்ளைகள் மேல ஜொலிக்க என்னை ஊற்றும் இயேசுவின் நாமத்தில் அபிஷேகிக்கிற இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆவியின் அக்கினி. Yes glory. ஓ டரபா கதரபா. மகிமை 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 தேவ அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் அக்கினி. ஓ டரபா டரபா அக்கினி அக்கினி தேவ அக்கினி இறங்கட்டும். பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கட்டும். ஆவியின் மகிமை 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 இயேசுவின் நாமத்தில் அபிஷேகம் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். அனலாய் மாற்றுவீராக. அபிஷேகிக்கிற 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 நிரப்புங்க 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 நிரப்புங்க. பாபா பாபா உடரா பாலா தரா ஜொலிக்க என்னை ஊற்றும் ஆவியானவரே, அன்பினாவியானவரே, எல்லா தேவ பிள்ளைகள் மேல இறங்கி வருவதாக. இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பரலோகம் திறக்கிறது. உங்க மேல பரலோக அக்கினி வாரும் எங்கள் மத்தியிலே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. ஆவியின் வரங்களினால் என்னையும் நிரப்பிடுமே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் வேளையிலே. எழுந்து ஜொலிக்க என்னை ஊற்றும் நிரம்பி வழியத்தக்கதா தேவ அபிஷேகம். நாவுகள் கொடப்படுவதாக, நாவுகள் கொடப்படுவதாக, நாவுகள் கொடப்படுவதாக. இன்னும் 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 வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. நல்ல கரங்களை தட்டி அக்கினி ஒரே கெரேதேரே போலோ புஷரல ஒரே கரபிரோ நல்ல கரங்களை தட்டி நல்ல அந்நிய பாஷைகளை பேசி கரங்களை தட்டி என்னை நிரப்புங்க, என்னை நிரப்புங்க. எலியாவாய் மாற்றுங்க, எலிசாவாய் மாற்றுங்க, இயேசுவாய் மாற்றுங்க. ஆமென். அக்கினி 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 எல்லா தேவ பிள்ளைகள் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கப்பா. போராட்டத்தின் ஆவி, வியாதியின் ஆவி, உபத்திரவத்தின் ஆவி அழிந்து போவதாக.
நிர்மலமாவதாக, நிர்மலமாவதாக, அழிக்கப்படுவதாக. Power, power. Hallelujah, hallelujah, hallelujah. தேவ மகிமை, தேவ மகிமை, தேவ மகிமை. வியாதி பலகீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. வியாதி பலகீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. போராட்டங்கள் மாறுவதாக, உபத்திரவங்கள் மாறுவதாக, சேவன கட்டுகள் உடைக்கப்படுவதாக, செயல்படாத அவயங்கள் செயல்படுவதாக. சுகமளிக்கிற அக்கினே, அக்கினே. மகிமா, 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 மகிமா. அநேகரை கர்த்தர் தொடுகிறார். உன் பலகீனம் மாறுகிறது, கட்டிகள் மாறுகிறது. எஸ், சப்பானியை சுகமாக்கின தேவ வல்லமை உன் மேல இறங்கி வருகிறது. உங்க பலகீனங்கள் மாறுகிறது. இன்று கண்ட எகிப்தியரை இனி நீ காண்பதே இல்லை, இனி நீ காண்பதே இல்லை, காண போகிறது இல்லை, காண போகிறது இல்லை, காண போகிறது இல்லை. கர்த்தரனை விடுவிக்கிறார், 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 விடுவிக்கிறார். ஆமென், ஹalleluya. ரபலப ரிபலப ரபலப உட ரபலப ரபலப. பொல்லாத ஆவி வெளியே போகட்டும் இயேசுவின் நாமத்தில். ரீமனத ரபல ஷகடத ரபலப. பொல்லாத ஆவி இயேசுவின் நாமத்தில் வெளியே போகட்டும். வியாதிகள் வெளியே போகட்டும், வலிகள் வெளியே போகட்டும், வேதனைகள் மாறட்டும், உபத்திரவங்கள் மாறட்டும், உங்களை விட்டு மாறுவதாக. இப்பொழுது, இப்பொழுது, இப்பொழுது தெய்வமே ஒரு வல்லமை என் மேல ஊற்றுவீராக. ஹalleluya. மகிமை, 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 மகிமை. ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார். தேவன் உங்களை அபிஷேகித்திருக்கிறார், நிரப்பி இருக்கிறார். இந்த இடத்துல வியாதி பலகீனம் போராட்டத்தோடு யாராகிலும் வந்திருப்பீர்கள் ஆனால் அவர்கள் மாத்திரம் முன்னே வரும்படி கேட்கிறார். வியாதி பலகீனத்தோடு யாராகிலும் என் சரீரத்தில் வியாதி இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது, கர்த்தர் என்ன சுகமாக்கணும். நீங்க துதிக்கும் போது அற்புதம் நடக்க போகிறது, நீங்க ஜெபிக்கும் போது அற்புதம் நடக்க போகிறது. ஆமென். அப்படி ஆண்களும் இந்த பகுதியில முன் பகுதியில வந்து நில்லுங்க. கண்களை மூடிக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க, வாய்களை திறந்து பேசுங்க. ஆண்டவரே, இந்த கண்ட எகிப்தியனை இனி நான் காணவே கூடாது. இயேசுவின் நாமத்தில் பல வருஷமாக என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்த வியாதி, மரண கட்டுகள், உபத்திரவத்தின் கட்டுகள் இதோ கர்த்தர் உன்னை விட்டு அகற்றி போடுகிறார். நல்ல கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி இயேசுவின் நாமத்தில் சுகமளிக்கிற வல்லமை உங்களை நிரப்புகிறது. வெளியே போ. போராட்டத்தின் ஆவி, வியாதி, பலகீனம் இயேசுவின் நாமத்தில் போவெளியே, போவெளியே. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்களை சுகமாக்குகிறார். அக்கினி, 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 அக்கினி. மகிமை, 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 தேவ மகிமை. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். அக்கினி, இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். பொல்லாத பலகீனமே வெளியே போ, வெளியே போ, வெளியே போ. போராட்டங்கள் மாறுவதாக, வியாதி பலகீனங்கள் வெளியே போவதாக இயேசுவின் நாமத்தில். அக்கினியாய் சுகம் உண்டாவதாக. இந்த சரீரத்தை சுகமாக்குகிற வியாதிகள் வெளியே போகட்டும். நரம்புகள், எலும்புகள், தசை நாறுகளில் கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும். மகிமை, 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 மகிமை இறங்கட்டும்.
ஹalleluya ஹalleluya நல்ல 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 ஓடா ரபல ஷகடா ரபல மகிமை இறங்கட்டும் மகிமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் வல்லமை இறங்கட்டும் எல்லா ஜனங்கள் மேல சுகமளிக்கிற வல்லமை நதியாய் பாய்ந்து போகட்டும் சப்பானிகளை நடக்க பண்ணினவர் முடவர்களை நடக்க பண்ணினவர் செவிடர்களை செவிகளை திறந்தவர் குருடர்களை பார்வையிடைய பண்ணினவர் மரித்தவர்களை உயிரோடு எழுப்பினவர் உங்கள் நடுவில் வந்திருக்கிறார் Thank you Lord hallelujah மகிமா 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 இயேசுவின் நாமத்தில் மகிமை நன்றி கர்த்தர் உங்களை அபிஷேகித்திருக்கிறார் கர்த்தர் உங்களை சுகமாக்கி இருக்கிறார் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமென் அன்புள்ள தகப்பனே மனதார தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த சபையார் இந்த நாளை வாஞ்சித்தார்கள் இந்த கூட்டத்தை விரும்பினார்கள் அவர்கள் விரும்பினதற்கும் அதிகமாய் நீங்க இந்த கொடுகையை ஆசீர்வதித்ததற்காக தொடர்ந்து இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படட்டும் பாஸ்டரை வல்லமையாய் பயன்படுத்தும் மனைவியை வல்லமையாய் பயன்படுத்தும் பிள்ளைகளை வல்லமையாய் பயன்படுத்தும் ஆமென் இந்த ஊழியம் ஆயிரமான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் லட்ச ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் சபை நிரம்பி வழியட்டும் ஆண்டவர் தினந்தோறும் அற்புதம் நடக்கட்டும் நல்ல நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமென் ஆமென் Praise the Lord. Praise the Lord. நின்ற வண்ணமாக உங்களுக்கு சாட்சிகள் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். வரும்பொழுது வெறுமையோடு வந்திருப்பீங்க, பாரத்தோடு வந்திருப்பீங்க, சோர்வோடு வந்திருப்பீங்க. ஒரு வேளை கர்த்தரினை தொட்டார், கர்த்தனுடைய சோர்வுகளை மாற்றி போட்டார், எனக்குள்ள ஒரு 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 அக்கினி பாய்ந்தது, அல்லது இல்லாவிட்டால் எனக்குள்ள ஒரு ஜீவன் பாய்ந்தது போல இருந்ததுன்னு ஒரு வேளை நீங்கள் உணர்ந்தீங்கன்னா கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நீங்கள் சாட்சிகளை நீங்கள் சொல்லலாம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்படி சாட்சி இருக்கிறவங்க முன்பதாக வாங்க, சீக்கிரமாக வந்து நீங்கள் சீக்கிரமாக சுருக்கமாக நீங்கள் அதை சொல்லும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. யாருக்காவது சாட்சிகள் இருக்கா? வாங்க. சாட்சிகள் சொல்றதா இருந்தா நீங்க சொல்லலாம். சொல்லலாம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அபிஷேகம் ஏற்கனவே பெற்றிருந்தேன். எனக்கு இன்னும் என் பாத்திரம் நிரம்பி வழியணும்னு சொல்லி நான் ப்ரேயர் பண்ணேன். கர்த்தர் என்னை அபரீத விதமாக என்னை அபிஷேகத்தால் அதிகமாக என்னை நிரப்பினார். அதற்காக நான் அவருக்கு நன்றி சொல்கிறேன். கரங்களை தட்டி தேவனுக்கு நம் மகிமையை செலுத்தலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் அபரிமிதமாக ஆண்டவர் நிரப்பினதுக்காக தேவனை ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரசங்கி 10ஆம் அதிகாரத்தில் 1வது வசனம் சொன்னாங்க, செத்த ஈக்கள் தைலக்கானுடைய பரிமளத்தை நாதி கெட்டு போக பண்ணும். எங்கள் அம்மா வந்து 14 நாள் ஆயிடுச்சு. ஆனால் சின்ன அண்ணன் கூட கோபமாகவே 7 அண்ணனுங்க, சின்ன அண்ணன் சின்ன அண்ணி அவங்க மருமக்கூடையில் நீ மட்டும் பேசலை. ஆனால் ஆவியான ஒரு வார்த்தை சொன்னார், நம்ம அபிஷேகம் பெற்றவுடன் நம்ம கிறிஸ்துவை போல் மாறணும்னா எனக்குள்ளே அந்த வயதாக்கி இருக்கக்கூடாது, அந்த ஒரு அன்பில்லா தன்மை மட்டும் இருந்துட்டேன். நான் ஏசப்பா வசனத்தினால நீ தொட்டார், அந்த அபிஷேகத்தினால என்னையும் தொட்டார். இந்த நைட்டு போய் எல்லாம் பேசணும். ஏசப்பா என்னை மன்னிப்பாதாக. நம்ம இயேசுவுக்குள்ளே இருந்தால் நம்மளோட நடத்தைகள் பேச்சுக்கள் நம்மளோட எல்லாமே மாற்றம் ஆகணும். ஒரு வார்த்தை ஆவியானவர் சொன்னால் நம்ம வாயிலிருந்து ஒரு கெட்ட வார்த்தை கூட புறப்படக்கூடாதுன்னு சொன்னார். நம்ம அது போட வாழணும். ஆனால் கோபத்தில் சில வார்த்தைகள் பேசக்கூடாது. அது நம்ம இங்கே சாட்சியாய் வாழணும். நம்ம எல்லாம் இயேசுக்குள்ளே வாழணும் என்று புரிந்து கொண்டேன். ஆவியானவர் நல்ல ஆளுகை செய்தால் நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். மனத்தாழ்மையாக இருக்கணும் அப்படின்னு நான் கற்றுக்கொண்டேன். ஆமென்.
பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை பெற்ற நான் சாட்சியாக மாற விரும்புகிறேன்னு உங்க சாட்சி கொடுத்தாங்க. தேவன் உங்களை ஆஸ்வதிப்பாராக. வேற எதுவும் சாட்சிகள் இருக்கிறதா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் தாமே இந்த நாளிலே இந்த கூடுகையை தேவன் ஆஸ்வதி கொடுத்ததுக்கு நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தம்மை நம்புகிற இஸ்ரவேலருக்கு அவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். நான் எப்படியாக என்னோட வாஞ்சையெல்லாம் ஒன்று தான், விசுவாச பிள்ளைகள் எல்லாரும் ஆவியில் நிரம்பி அற்புத அடையாளங்களை செய்கிறவர்களாய் மாறி தேசத்திற்கு பிரயோஜனமாய் அவர்கள் மாற வேண்டுமே. அந்த ஏக்கம், அந்த தாகம், அந்த வாஞ்சையை ஆண்டவர் இந்த நாளிலே நிறைவேற்றும்படிக்கு இந்த கோடிகையை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்து. எல்லா கரங்களை உயர்த்தி தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்தலாமா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, இந்த கோடிகையிலே ஆண்டவரே பல தடைகள் ஆரம்பத்தில் காணப்பட்டாலும் கர்த்தர் ஏற்ற நாளிலே ஏற்ற நேரத்திலே ஆண்டவர் அநேக ஜனங்கள் இந்த இடத்துல நாங்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்து நாமத்திற்காக, நாமத்தின் மகிமைக்காக நீர் எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணின அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் காத்திருந்து ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்த்த பொழுது ஆவியின் வரங்களினால் எங்களை மீண்டுமாய் நிரப்பினீரே, மீண்டுமாய் புதுப்பித்தீரே. உம்முடைய அன்பிற்காக, கிருபைக்காக உம்மை நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இப்பொழுது நாங்கள் கடந்து செல்லுகிறோம். கடந்து செல்லும் பொழுதெல்லாம் உம்முடைய நாமத்திற்கு மகிமையாய் சாட்சியாக வாழ கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். செய்து கொடுத்து ஆண்டவர் அபிஷேகத்தில் நடத்தின அருமையான உம்முடைய தாசனுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக ஆயிரங்களுக்கு இன்னும் எடுத்து பயன்படுத்துவீராக. இந்த கொடுகையில் வந்திருக்கிற தூர தேசத்திலிருந்து வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அவர்கள் மேலே கிருபையாய் இருப்பீராக. ஆண்டவரை பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்ள கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதியும். சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் ஆசீர்வாதமும் இன்றும் என்றும் சதா காலமும் அவருடைய வருகை பரியந்தம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த பலத்தோட போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமானவர்களே, நம் ஆத்துமா வாழ்வது போல் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவர்களே, நம் ஆத்துமா வாழ்வது போல் நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்போமே.
ஆமென். கர்த்தர் இந்த வார்த்தையின்படியே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் பேரை பெருமைப்படுத்துவாராக. உங்களை பெருகவே பெருகச் செய்வாராக. உங்கள் கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதித்து ஆமைக்கு கூலிக்கு சரிந்து போக மட்டுமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு நிறைவாய் தந்தருளுவாராக. ஆமென், ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட்.